நம்ம அடுத்தபடியாக நம்முடைய இரண்டாவது பேச்சாளராக கும்மிடிப்பூண்டி சரவணன்ஜி அவர் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு தலைப்பு மாரகஸ்தானம். அப்போ இந்த மாரகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எல்லாருமே மாரகம்னா பயந்துக்கிறாங்க. என்னடா உடனே நம்ம எடுத்த உடனே சாவை பற்றி சொல்கிறாங்களேன்னு. அப்போ மாரகம் வந்து ஒருத்தருக்கு மாரகத்தை கொடுக்கும். இப்போ 2 கூடையவன் மாரகன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி 2ஆம் இடங்கிறது பணம்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது, 7ஆம் இடங்கிறது சுயதொழில்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் ஒரு திருமணம் இருக்குது, ஒரு சந்தோஷத்தில் இன்பம்னு ஒன்று இருக்குது. இல்லை நம்ம ஏன் அது 2 அந்த மாரகம்னு மட்டும் ஏன் பார்க்கணும்? 2 சொன்னோன்னே ஆகா நம்மளுக்கு கல்யாணம், நம்மளுக்கு பணம் காசு வருது அப்படி நினச்சோம்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த மாரகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கண்டு இனிமேல் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சரவணன் ஐயா பேச வந்திருக்காரு. சரவணன் அவர்களை வருக வருகைன்னு அன்போடு வரவேற்று அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையும் வணங்கி எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 45வது மாத கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். முதல்ல நான் என்னுடைய குருநாதருக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சரவணபவ ஜோதிடம் நம்ம கருத்தரங்கத்திலேயே நிறைய பேசியிருந்தாலுமே கூட இது வரைக்குமே எனக்கு பதட்டம் தான். மேடையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பதட்டம் தான் இது வரைக்குமே கூட. ஏன்னா நிறைய பேசியிருந்தாலுமே நம்ம கருத்தரங்கத்திலேயே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம தைரியமாக சொல்லிடுறோம். இல்லை பொது இடத்துல நம்ம பேச சொல்லுவோம், நம்ம ஒரு தைரியமாக பேசுகிறோம். ஆனால் இங்கே மேடையில் வந்து நின்னால் மட்டுமே ஒரு பதட்டம் வந்தது என்னை அறியாமலேயே. இருந்தாலும் என்னை குருநாதர் என்னோட நீ பேசி தான் ஆகணும். எனக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்புகளை கொடுத்து என்னுடைய அந்த பயத்தை நீக்கி நானும் இந்த ஜோதிடத்துறையில் ஒரு நல்லபடியாக வரணும் அப்படின்னு என்னுடைய இதில் வந்து வளர்ச்சியில் ஒரு தனிப்பட்ட அக்கறை எடுத்து எனக்கு வாய்ப்புகளை கொடுத்துருவார் குருநாதருக்கு நான் மேலும் மேலும் நன்றி கடன்பட்டவன். சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு போகலாம். அதாவது மாரகாதிபதி பாதகாதிபதி என்று ஒரு 2 பிரிவு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசிகளை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. சரராசிகள், ஸ்திரராசிகள், உபயராசிகள் என்று 3 பிரிவாக பிரித்திருக்காங்க. அதில் சரராசிக்கு வந்து மாரகாதிபதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சரராசிக்கு மாரகாதிபதி என்று சொல்கிறாங்க. ஸ்திரராசிக்கு 3, 8 அதிபதிகள் மாரகாதிபதி என்றும் உபயராசிக்கு 2, 11ஆம் அதிபதிகள் மாரகாதிபதி என்றும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 லக்னங்களுக்குமே மாரகாதிபதி 2க்கு 7 கூடியவர் தான் பொதுவான மாரகாதிபதியே. 12 லக்னங்களுக்குமே 2க்கும் 7க்கும் உடையவர்கள் தான் மாரகாதிபதி. சரிங்களா? இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்காக பார்த்தா கூட காலபுருஷ தத்துப்படியிலையும் சரி அந்த லக்னத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட இப்போது ஒரு பொதுவாக மேச லக்னம் எடுத்துக்குவோம். மேச லக்னத்துக்கு மாரகாதிபதி 2க்கு 7க்குன்னா இப்போது 12 லக்கத்து பாவகாரங்கள் வழி பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவன்றது ஜாதகருடைய செயல்திறன், சிந்தனை திறன், அவருடைய குணாதிசயங்கள் பற்றி சொல்லக்கூடியது அந்த லக்ன பாவம். 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய ஜாதகருடைய வாக்கு, தனம், குடும்பம், பணம், அந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய 2ஆம் பாவம். 3ஆம் பாவம் வந்து ஜாதகருடைய தைரிய, வீரியம், அவருடைய கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இதை சொல்லக்கூடியது 3ஆம் பாவம். 4ஆம் பாவம் சொல்கிறது தாய், இந்த சொத்து, சுகம், வண்டி, வாகனம், அதை பற்றி சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். 5ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருடைய பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவம், காதல், இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய 5ஆம் பாவம். 6ஆம் பாவம் சொல்கிறது ஜாதகக்கூடிய சத்ரு, ருணரோக சத்ரு, வேலை,
உழைப்பு, அதை சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவம். 7ஆம் பாவம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாதருடைய கலத்திர ஸ்தானம், கூட்டு தொழில், பொது தண்ட தொடர்பு, இப்படிலாம் சொல்லக்கூடிய அது 7ஆம் பாவம். 8ஆம் பாவம் ஆயுள். அப்போது ஒரு மனிதனுடைய ஆயுளை கொண்டு போய் அந்த 8ஆம் பாவம் தான் வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுடைய உயிரோடு உயிர் சம்மந்தப்பட்ட அந்த ஆயுளை வந்து 8ஆம் பாவம் தான் வச்சுருக்காங்க. அப்போ மனிதனுடைய ஆயுள் அந்த அவருக்கு ஏற்படக்கூடிய அசிங்கம், அவமானம், இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த 8ஆம் பாவம். சரிங்களா? அடுத்தபடியாக அந்த 9ஆம் பாவம் வந்து பாக்கியம். அந்த ஜாதகர் எந்த விதமான பாக்கியத்தை அனுபவிக்க போகிறார், பாக்கியம், லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மிக உயரிய ஸ்தானம் அந்த 9ஆம் பாவம். வெளியூர் வெளிநாடு அந்த செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு, தந்தை, பாக்கியம், குலதெய்வத்தை சொல்லக்கூடியது அந்த 9ஆம் பாவம். அடுத்தபடியாக அந்த 10ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா ஜாதருடைய ஜீவனஸ்தானம், தொழில், மதிப்பு, மரியாதை, கௌரவம், பட்டம், பதவி, இதில் வகிக்கக்கூடிய அதை பற்றி சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவம். 11ஆம் பாவம் வந்து ஜாதருடைய ஆம்பிஷன், ஆசை நிறைவேறுதல், அவருடைய மூத்த சகோதரர்னு சொல்லக்கூடியது, பேங்க் பேலன்ஸு, சேமிப்பு, லாபங்கள், இதை சொல்லக்கூடிய அந்த 11ஆம் பாவம். 12ஆம் பாவம் வந்து ஜாதகர் ஏற்படக்கூடிய விரயம், அயன சயன போஜன சுகம் மற்றும் விரயம், ஒரு பொருள் காணாமல் போகுதல், இதை பற்றி சொல்லக்கூடியது 12ஆம் பாவம். ஆக 12 பாவங்களுக்கும் தனிப்பட்ட காரகங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த 8ஆம் பாவம் தான் குறிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆயுள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதை வச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, 8ஆம் பாவத்தை ஆயுள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8ஆம் பாவம் அதிபதி நடக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு விதி இருந்தாலும் விதி விலக்குகள் நிறையவே இருக்குது. அப்போ 8ஆம் பாவம் ஒரு மனிதனுடைய ஆயுள் பாவமாக குறிப்பிடும் பொழுது மாரகஸ்தானம் என்று ஏன் வச்சாங்கன்னா, மாரகம் என்பது ஒரு மனிதனுக்கு மரணத்துக்கு உண்டான கண்டங்களையும் அதுக்கு நிகரான வலி வேதனைகளையும் அல்லது மரணத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அதுதான் மாரகஸ்தானம் என்று குறிப்பிட்டது. ஆக 12 பாவங்களுக்குமே 2, 7 மாரகஸ்தானமாக ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8ஆம் பாவம் ஆயுள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவமாக வரும். அப்போ அந்த 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக விரைய பாவமாக அந்த 7ஆம் பாவம் வருவதால் ஆயுள் விரயம் அப்படிங்கிறதால அது ஆயுள் மாரகம் ஸ்தானம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆம் பாவத்தை ஏன் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் துணை ஆயுள் பாவம் என்று பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவமாக வரும். 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக லக்னத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவமாக வரும். அந்த 3ஆம் பாவத்திற்கு விரைய பாவமாக 2ஆம் பாவம் வரும், அதை 12ஆம் பாவமாக. ஆகையினால்தான் எல்லா லக்னங்களுக்குமே 2, 7 மாரகஸ்தானம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரத்துக்கு இந்த சிரத்துக்கு உபயத்துக்கு தனி வேறு பகுதியாக பிரித்தாலுமே கூட பொதுவாகவே 12 லக்னங்களுக்குமே 2, 7 மாரகஸ்தானம் எடுத்துக்கலாம். அப்போ 2, 7 மாரகஸ்தானங்களாக வந்துருச்சு. அப்போ இந்த 2, 7 கூடியவர்கள் மாரகத்தை தான் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாரகாதிபதி தசை நடக்கும்போது அனைவருக்குமே நம்மளுக்கு உயிருக்கு உண்டான உயிர் போயிடுமா, மரணம் வந்துடுமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 7 வந்து ஒரு அருமையான ஒரு பாவங்கள் தான். இப்போ 2 குடும்பம், பேச்சு, தனம், தானியம் இப்படிலாம் சொல்லக்கூடியது. 7ஆம் பாவம் வந்து கலத்தஸ்தானம், இன்பம், பொது தன தொடர்பு, மக்கள் தொடர்பு, நம்ம கூட்டாளி, கூட்டு சேர்ந்து சுய தொழில், பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த 7ஆம் பாவம் தான் இருக்குது. இப்படி ஒரு அருமையான ஒரு இந்த 2, 7 மாரகஸ்தானமாக ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மாரகாதிபதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரராசிக்கு இது மேசராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 2, 7 கூடியவர்கள் சுக்கிரனே வருவார். அந்த 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் சுக்கிரனே மாரகஸ்தானாதிபதியை வருவார். அந்த மாரகாதிபதி அந்த 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று தனியாக அவர் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தார்னா அவர் மாரகஸ்தானத்தை, அதாவது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆட்சி பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று தனியாக ஆட்சி பெற்று அவருடைய தொடர்பு அந்த அவருக்கு நிற்கக்கூடிய சாராதிபதி 6 8 வந்தாங்கன்னா அவர் அந்த மாரகத்துக்கு உண்டான வழி வேதனையும் நிச்சயமாக கொடுப்பார். சரிங்களா? அப்படி அங்கே அந்த சுக்கிரனோடு செவ்வாயோ அல்லது அந்த மேசலக்கணத்துக்கு 1, 5, 9 கூடியவர்கள் இணைந்து அங்கே இருந்தாலோ அந்த மரணத்துக்கு உண்டான அந்த கொடுத்தாலும் அது வந்து அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு அவ்வளோ விதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்காது. 1, 5, 1 கூடி இருந்தால் அவ்வளோ ஒரு நம்ம வந்து ஒரு கடுமையான தன்மையை கொடுக்காது. அப்படி அல்லாது
6 8ஆம் அதிபதி சாரம் வாங்கி அங்கே தனித்து அந்த மாரகாதிபதி இருந்தால், அல்லது சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பாதகாதிபதி தசையில் மாரகாதிபதி புத்தியோ, மாரகாதிபதி தசையில் பாதகாதிபதி புத்தியோ இப்படி ஒன்றுக்கு உண்டாக செயல்படும் பொழுது அவர்களுக்கு அந்த மரணத்துக்கு உண்டான ஒரு வலி வேதனைகளையும் நிச்சயமாக கட்டாயம் கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இப்படி வந்து 8ஆம் பாவம் ஆயுள் 2 7 மாரகம்னு சொன்னால் எல்லாருமே இந்த தொடர்புகள் மாரகாதிபதி தொடர்புலையோ ஆயுள் 8ஆம் அதிபதி தசையிலேயோ உயிர் போயிடுமான்னு அப்படி கிடையாது. அங்கே லக்னம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் பிரதானம். லக்னாதிபதி சைன் போடாதான் அங்கே 8ஆம் அதிபதி உயிர் எடுக்கவே முடியாது. ஏன்னா அங்கே லக்னாதிபதி வலுவை பொறுத்து தான். நம்ம பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம மெயினாக லக்னத்தை பார்க்குறோம். ஏன்னா அதுதான் பிரதானம், முக்கியம். லக்னாதிபதி தொடர்பு இல்லாத அது 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகருக்கு மரணத்தை கொடுக்க இயலாது. லக்னாதிபதி ஒரு நல்ல நிலைமை இருந்தாலும் அவருக்கு ஆயுள் பலம் என்று சொல்லலாம். அப்படி லக்னாதிபதி வலு இருந்து இந்த மாரகாதிபதி 8ஆம் அந்த பாதகாதிபதியுடைய சாரத்திலோ இது 6 8 சாரத்திலோ இருந்து தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு வலி வேதனையையும் சில நேரத்தில் மரணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கலாம். அது அவருடைய ஜாதகருடைய அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் நம்ம சொல்லணும். எடுத்தெடுப்பே உங்களுக்கு மாரகாதிபதி நடக்குது, உங்களுக்கு ஆயுள் வந்து நீங்கள் வந்து இறக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதில் விதிகள் இருந்தாலும் விதி விலக்குகள் நிறைய இருக்குது. அதை நம்ம ஆராய்ந்து தான் சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம வரணும். அப்போ மேச லக்னத்துக்கு 2க்கு 7 கூடிய சுக்கிர பகவான் இந்த நிலைமையில் இருந்தால் 1 5 9 கூடியிருந்தால் அவருடைய புத்தி தசா புத்தியை நடந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதற்கு நேர்மறையாக 6க்கு 8 தொடர்பு உண்டு. அதாவது அந்த மாரகாதிபதி நீக்கக்கூடிய சாரங்கள் 6க்கு 8ஆவோ அல்லது தசா புத்தி நடத்தக்கூடியவர்கள் 6க்கு 8ஆவோ இருந்தால் அந்த மறந்து குப்போண்ட வலி வேதனையில் கட்டாயமாக கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு 2 7 கூடியவர்கள். ரிஷபராசிக்கு 2 கூடியவர் புதன், 7 கூடியவர் செவ்வாய். இங்கேயும் அதே தான். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2 கூடியவர் சுக்கிரன் வந்து இது புதன் வந்து நட்பு கிரகம். செவ்வாய் இது பார்த்திங்கன்னா சமகிரகம் தான். அது நட்பு ரொம்ப நட்புன்னு சொல்ல முடியாது, பகைன்னு சொல்ல முடியாது, நட்பு கிரகம் தான். இங்கே நம்ம மேசராசிக்கு எப்படி சொன்னோமோ அதே நிலைப்பாடு தான் அங்கேயும். இந்த மாதிரி புதனை வந்து அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் அவர் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கொடுக்க மாட்டார். இங்கே 7 கூடியவரை செவ்வாய் வந்து அவருமே அவர் ஏன்னா அந்த 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வந்து அவர் நிற்கக்கூடிய சாரங்கள் 6க்கு 8 வந்தாலோ அல்லது தசாநாதனும் புத்திநாதனும் 6க்கு 8 தொடர்பு வந்தாலோ நிச்சயமாக செவ்வாய் வந்து அவங்க அந்த வாகனத்தில் போய் சொல்ல போகும்பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு தன்னுடைய வாயினால் விட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை இந்த மாதிரிலாம் ஒரு நிலையில் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போய் விட்டுடும். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்திற்கு 2க்கும் 7 கூடியவர் பார்த்தீங்கன்னா சந்திரனாகவும் 7 கூடியவர் பார்த்தீங்கன்னா குருவாகவும் வருவார். மிதுன லக்னத்திற்கு 2 கூடியவர் சந்திரன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பகையாக இருந்தாலும் அவர் சந்திரனை விட்டு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அதே குரு இருக்கார் பார்த்தீங்களா, மிதுன லக்னத்திற்கு குரு வந்து மாரகாதிபதியாகவும் அவரே தான் வருவார், பாதகாதிபதியாகவும் அவரே தான் வருவார். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய தசாபுத்தி காலங்களில் அவருக்கு சாரம் கொடுத்தவர் 6க்கு 8 12 தொடர்பில் கண்டி வந்துட்டாக்கா நிச்சயமாக வந்து அந்த திருமண வாழ்க்கை நம்ம களத்தில், அதாவது சிலருக்கு அந்த பாவத்தில் வந்து அந்த ஸ்தானத்தில் வந்து அந்த கிரகம் நின்று அந்த பாவக நாசின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இது அது என்னென்னா திருமணம் லேட்டாகும் அல்லது திருமண தடை அப்படின்லாம் ஒரு விதி உண்டு. அப்படி திருமணம் ஒன்று இப்படி நடக்கும், அல்லது திருமணம் நடந்துட்டால் அந்த திருமணத்தினுடைய உறவுகளில் ஒரு வலி வேதனையை கொடுத்துரும். அதனுடைய தொடர்புகள் 6 8 12 வந்துட்டால் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அவங்களுக்கு அந்த உறவுகள் சார்ந்த ஒரு ரீதியாக வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் நிச்சயமாக கட்டாயமாக கொடுத்துரும். ஏன்னா மிதுன லக்னக்காரருக்கு பாதகாதிபதியாகவும் அவரே வருவார், மாரகாதிபதியாகவும் அவர் வருதா.
அவருடைய தசாபதி நடக்கும் காலையில் தொடர்புகள் 6, 8, 12 மட்டும் வந்துட்டாலே நிச்சயமாக ஒரு 100% வலி வேதனையிலே கொடுக்கக்கூடிய தன்மையில் வந்துடுறாரு. சரிங்களா? அடுத்தபடியாக கடகலக்கணக்காரர்களுக்கு கடகலக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 2 கூடியவர் சூரியனாகவும் 7 கூடியவர் சனியாக வருவார். 2 கூடிய சனி வந்து நட்பு கிரகம். அவங்க 2 பேருமே நட்பு கிரகம்னு சொல்கிறதுனால வந்து அவருடைய தசாபுத்தி வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது. அதே சனியுடைய தசாபுத்தி நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சனி சந்திரன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டு தான். அப்போது அந்த சனியுடைய புத்தி தசாபுத்தி நடக்கும்பொழுது தொடர்புகள் 6, 8, 12 வந்து விட்டால் திருமண வாழ்க்கையிலும் சரி இந்த நட்பு வட்டாரத்திலும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடியா இருக்கும். அல்லது இந்த நடக்கக்கூடிய தசாபதிகள் 6, 8, 12 தொடர்பு கொண்டு ஆயுள் சனமும் கெட்டு குறிப்பாக லக்னாதிபதியுமே அங்கே வலுவிழந்த நிலைமை இருந்தால் நிச்சயம் மரணத்தை கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக சிம்ம லக்னத்திற்கு 2 கூடியவர் புதன், 7 கூடியவர் சனி. அதே தான் இங்கே கடக லக்னத்தை எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு புதன் நட்பு கிரகம், சனி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பகை கிரகம். இங்கே 2 மாரகத்தை அதிகமாக செய்யுமா 7 மாரகத்தை அதிகமாக செய்யுமா சிம்ம லக்னத்துக்கு 2ஐ விட 7ஆம் அதிபதி கொஞ்சம் அதிக தன்மையாக செய்யக்கூடியதாக இருப்பார் அந்த மாரகத்தன்மையை. அப்போ இதே தான் அவங்களுக்குமே அந்த தொடர்புகள் அந்த சாரம் கொடுத்தவர் தொடர்புகள் 6, 8, 12 அல்லது இந்த மாதிரி கண்டி ஒரு 5 அவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை மூலமாகவோ கூட்டாளிகள் மூலமாகவோ பிரச்சனைகள் ஏற்பட்டு வலி வேதனையை கொடுத்துரும். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே ஆயுள் சாணமும் வலு விழுந்து லக்னாதிபதியும் வலு இருந்திருந்தால் மரணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் நேரிடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்தபடியாக கன்னி லக்னக்காரர்களுக்கு 2 கூடியவர் சுக்கிரன், 7 கூடியவர் புதன். இங்கே 2 கூடியவர் இந்த மார்க்கத்தன்மையை அதிகமாக செய்வாரா 7 கூடியவர் மார்க்கத்தன்மை அதிகம் செய்வாரானா கன்னி லக்னக்காரருக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்பு இருக்கிறதுனால வந்து அவராவது ஒரு அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுவார். அங்கே 7 கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அவரே தான், மாரகாதிபதியாகவும் அவரே வருவதா. அவர்களுடைய தொடர்புகளும் நிச்சயமாக 6, 8, 12 மட்டும் தொடர்பு இருந்துடக்கூடாது. என்ன 6, 8, 12ன்னா அவருடைய குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த குருவுக்கு அந்த சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 வந்துடக்கூடாது. குறிப்பாக 8ஆம் பாவம் வந்துடக்கூடாது. 6, 8 வந்துடுச்சுன்னா அதனுடைய புத்தி காலங்களில் நிச்சயமாக ஒரு மரணத்துக்கு உண்டான வலி வேதனைகளை கொடுத்துரும். அல்லது நான் சொன்ன மாதிரி இங்கே லக்ன பாவம் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு ஆயுள் ஸ்தானாதிபதியும் 8ஆம் பாவர்களே அவரும் கெட்டு சனி பகவானுமே கெட்டு அந்த காரகாதிபதியும் கெட்டு இருந்தால் மரணம் நிச்சயமாக மரண தருவாயில் கொண்டு போய் நிச்சயமாக விட்டுடும். சரிங்களா? அப்போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னக்காரர்களுக்கு 2 கூடியவர் செவ்வாயாகவும் அதே அவர் 2 கூடியவரும் செவ்வாயை 7 கூடியவரும் செவ்வாய் தான். அங்கே மேச லக்னத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே தான். அந்த மேசம் ரிஷபம் இந்த துலாம் விருச்சிகத்துக்கு சேம் இதே போல் தான். இந்த தொடர்புகளும் பார்த்தீங்கன்னா 1 இந்த லக்னக்காரருக்கு 1, 5, 9 கூடியவர்கள் கூடியிருந்தால் அந்த பாதிப்பை நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். தொடர்புகள் இல்லாமல் தனித்து கண்டி அங்கே ஆட்சி பெற்று அவருடைய தசாபுத்தி காலங்களில் வந்து நட்சத்திர தொடர்பும் வந்து அங்கே 6, 8 வந்துட்டால் அவங்களுக்கு அந்த மாரகத்துக்கு உண்டான ஒரு வலி வேதனைகளையும் கண்டத்தங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு அதனுடைய தசாபதிகளை கொண்டு போய் விட்டுடும். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 2 கூடியவர் சனியும் 7 கூடியவர் புதன் வந்துடுவார். 2 கூடிய சனினா கூட அது அந்த அளவுக்கு நம்ம பகை கிரகம்னு சொல்ல முடியாது. அவருமே அங்கே வந்து சமகிரகம் தான். குருவுக்கு சனி வந்து சமகிரகம் தான். அந்த புதன் வந்து பகை. சரிங்களா? அப்போ இங்கே 2 கூடியவர் அதிகமான மார்க்கத்தன்மையை செய்வாரா 7 கூடியவர் மார்க்கத்தன்மையை அதிகமாக செய்வாரான்னு பார்த்தா இங்கே சனியை விட புதன் தான் 100% மார்க்கத்தன்மையை கொடுப்பார். ஏன்னா அங்கே மாரகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் வருவதா. இங்கே சனியை விட தனுசு லக்னக்காரருக்கு புதனே அந்த மாரகத்தன்மையை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6, 8, 12 தொடர்புகள் வந்துட்டு 1, 5, 9 தொடர்பு இல்லாமல் லக்னாதிபதியும் கெட்டு அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தொடர்பு இதே தான். இந்த தொடர்புகள் வந்துட்டு லக்னாதிபதி கெட்டு 8 கூடியவனு கெட்டு காரகாதிபதினு சொல்லிட்டு சனி பகவானும் வலுவிலிருந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகருக்கு
மரணத்தை கொடுக்கலாம், அல்லது மரணத்துக்கு உண்டான ஒப்பான வலி வேதனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அடுத்தபடியாக மகர லக்கணக்காரர்களுக்கு, மகர லக்கணக்காரருக்கு அவரே 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் சந்திரன் வருவதால், 2ஆம் அதிபதியாக அவரும் வருவதால் அது ஒன்றும் அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் 7ஆம் அதிபதியாக அங்கே சந்திரன் வருவதால் அப்போது சனியை விட அங்கே சந்திரனே வந்து மாரகத்தன்மையை அதிகமாக கொடுக்க தன்மையை அந்த மகர லக்கணக்காரருக்கு நிச்சயமாக இருப்பார். தொடர்புகள் 6, 8, 12 மட்டும் வந்துவிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் கும்பலக்கணக்காரர்களுக்கு 2 கூடியவர் குருவாகவும் 7 கூடியவர் சனியாகவும், இங்கே இது சூரியனாகவும். இங்கே கும்பலக்கணக்காரருக்கு குரு அதிக மாரகத்தை செய்வாரா சூரியன் செய்வாரான்னா இதே தான். குரு வந்து ஓரளவுக்கு சமகிரகம், ஆனால் அங்கே சனி வந்து அதிபகை. அப்போ குருவோட சூரியனை வந்து அதிக பகை கிரகம் என்பதால் சூரியனை வந்து கும்பலக்கணக்காரருக்கு வந்து மாரகத்தன்மையை அதிகமாக செய்ய முற்படுவார். அதே போல் மீனலக்கணக்காரர்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியாக செவ்வாயும் 7ஆம் அதிபதியாக புதனும் வருவதால் செவ்வாய் வந்து மீனலக்கணருக்கு நட்பு கிரகம். அவர் வந்து அந்த பாதகத்தன்மையை மாரகத்தன்மையை அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் செய்வார். ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு தன்மைலாம் அதிகமாக கொஞ்சம் அதில் வந்து குறைச்சி தான் செய்வார். அதே அங்கே புதன் இருக்கார் பார்த்தீங்களா, பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் அவரே வருவதால் தொடர்புகள் மட்டும் நிற்கக்கூடிய சாரம் கொடுத்தவருக்கும் அந்த 6, 8 தொடர்புகள் 8ஆம் அதிபதி வலுவிழந்து காரகாதிபதி சனி பகவான் வலுவிழந்திருந்தால் அந்த மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை நிச்சயமாக அவருடைய தசாபுத்தி அதில் வந்து கொடுப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் வீக் பாயிண்ட்டாக இருந்து தான் ஒருவருடைய மரணம் ஏற்படுமா அல்லது மரணத்துக்கு உண்டான கண்டங்களை கொடுக்குமான்னு சொல்லி இடத்தடிப்பில் இதெல்லாம் புத்தி நடக்குது, தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு மரணம் வந்துடும் நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்லாம் நிச்சயமாக சொல்லவும் முடியாது, தெரிஞ்சாலும் சொல்லவும் கூடாது, அதை சூட்சமாக தான் சொல்லணும். இப்படியெல்லாம் இருந்துட்டால் இந்தமாரி ஒரு தன்மைகள்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கைட்னஸ் கொடுத்து ஒரு அது சொல்லி அனுப்பணும். ஆனால் இப்படி தான் லக்னாதிபதி கெட்டு ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதியும் கெட்டு இந்த மாரக ஸ்தானாதிபதியோட தசாபுத்திகள் சாரம் கொடுத்தவர்கள் 6, 8 குறிப்பாக 6க்கு 8ஆக தொடர்பு கொண்டு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களில் அந்த மரணத்துக்கு அந்த மாரகாதிபதி என்பவர் மரணத்துக்கு உண்டான வலி வேதனைகளையும் நிச்சயமாக கொடுப்பார். சரி, இப்படி கொடுக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நம்ம இறை வழிபாடு தான், இறைவன் தான், வேறு என்ன இருக்குது, இறை வழிபாடு. நம்ம அதனுடைய தசாபுத்தி காலங்களில் இறை வழிபாடுகளை மேற்கொள்ளணும். நம்மளுக்கு அதான் மதி விதி கெட்டால் மதி அல்லது கதி. இந்த மதியம் கைவிட்டு நம்மளுக்கு விதியும் கைவிட்டால் கதி என்றால் இறைவன் நாடி தான் நம்ம போயாகணும். சரிங்களா? இந்த விதி மதி கதி என்ன லக்னத்தையும் சந்திரனையும் சூரியனை வச்சு தான் சொல்லுவார். சூரியன் தான் முக்கியமான ஜோதிடத்துக்கு சூரியன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த ஜோதிடமே சூரியனை வச்சு தான் இயங்குது. சூரியன்கிட்ட இருந்து தான் ஒளியை வாங்கி மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு அந்த ஒளியை கொடுக்குது. மற்ற கிரகங்கள் அந்த சூரியனுடைய போக சொல்லும் அந்த தன்னுடைய தன்மையை இழந்துடும். அதை விட்டு விலகி வர சொல்ல அந்த ஒளியை வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும். சூரியனை நெருங்கி போக சொல்ல அதனுடைய தன்மையை இழந்துடும். அதனுடைய வேலையை வந்து அந்த சூரியனே செய்வார். அது எந்த கிரகங்கள் அது நெருங்கி போதோ அதனுடைய தன்மையில் அது வரும். ஸோ ஒரு ஜாதகத்தில் இந்த மாரகாதிபதி என்பவர் 12 இலக்கணங்களுக்குமே இந்த 2க்கும் 7 கூடியவர்கள் தான். அவர் நிற்கிற கொண்ட பாவங்கள் மாறி கூட நிற்கலாம். அந்த 2 கேள்விகள் அங்கேயும் ஆட்சி பெற்று இருக்கலாம், மாறி எங்கேயாச்சும் இருக்கலாம். அவர் எங்கே இருந்தாலும் அல்லது மாரகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கோ எந்த கிரகமே இருந்தாலும் அந்த மாரகத்துக்கு உண்டான வேலைகளை நான் சொல்லக்கூடிய இந்த 6, 8 தொடர்புகள் இருந்து இந்த ஆயுள் பவங்கள்கிட்ட காரகாதிபதியம் கிட்ட இருந்தால் இதனுடைய தன்மைகள்லாம் கொடுக்கும். அப்போ அதனுடைய தசாபுதி காலங்களில் நம்ம வந்து இறை வழிபாடை மேற்கொள்ளணும். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய குருநாதர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.